ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ரித்து ஐடியல்ஸ். இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குங்க காய்ஸ். ஏன்னா வந்து நேற்றுலேருந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை காய்ஸ். தண்ணி கூட காலி ஆகிடுச்சு காய்ஸ். நான் வந்து இந்த பைப் லைனில் தான் காய்ஸ் கரெக்டாக 6 மணிக்கு வந்து கொஞ்சம் நான் தண்ணி வந்துச்சு காய்ஸ். அதை குடிச்சு தான் காய்ஸ் நான் கொஞ்சம் சர்வே பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ தண்ணி சேர்த்துருக்கேன். ஆனால் அஸ்வந்த் இன்னும் நான் கண்டுபிடிக்கல காய்ஸ். நான் அஸ்வந்த் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடணுன்னு எனக்கு தோணுது காய்ஸ். ஆனால் அஸ்வந்த் கண்டுபிடிச்சி நாங்கள் எப்படி இந்த பார்க் வெளியே போகிறோன்னு தெரியல காய்ஸ். இந்த வீடியோ வந்து லாங் வீடியோவாக இருக்க போது நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க் இருந்துச்சுன்னா முடிச்சுட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். அண்ட் வெல்கம் பேக் டு ரித்து ஐடியல்ஸ். ஐ ஆம் யோர் ரித்து. இப்போ வந்து நாங்கள் எங்கே இருக்கோம், கரெக்டாக இந்த பார்க்கோட சென்டர் பாயிண்டில் தான் இருக்கோம். இப்போ நான் அஸ்வந்தை தேடி தான் வந்தேன். இப்போ வந்து நான் பின்னாடி வச்சு இருக்கானா பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் திரும்பினேன். யாரும் இல்லை, இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ அஸ்வந்த் எங்கே இருக்கானே தெரியல காய்ஸ். அந்த இடத்துல அஸ்வந்த் இருந்த மாதிரி இருக்குது காய்ஸ். இந்த இடத்துல அஸ்வந்த் நின்ன மாதிரி இருக்குது. ஆனால் எப்படி இங்கே நின்னான்னு தெரியல காய்ஸ். இங்கே தான் நான் இந்த செட்டிங்கே பார்த்தேன். நீங்கள் கூட வீடியோவில் ப்ளூ கலர் சட்டை போட்டுப்பா அதை பார்த்துருப்பீங்க. இங்கே தான் அந்த அஸ்வந்த் இங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க காய்ஸ். அவன் ஒளிஞ்சிட்டுக்கான அந்த மான்ஸ்டரை பிடிச்சி வச்சுருக்காது இது காய்ஸ். காய்ஸ் இங்கே தான் காய்ஸ் அஸ்வந்த் பார்த்தேன் காய்ஸ். அந்த பக்கம் நின்ன மாதிரி இருந்துச்சு காய்ஸ் அஸ்வந்த். இப்படியா மாறி மாறி வரான். நீங்கள் கேமராவில் கூட பார்த்துருப்பீங்களா இல்லையே தெரியல. ஆனால் வந்து அஸ்வந்த் இங்கே தான் நிற்கிறான். ஓனோ அஸ்வந்த் அங்கே இருக்காங்க காய்ஸ். கிட்ட போய் பார்க்கலாம். நான் போய் அஸ்வந்த் பார்க்க பார்க்கிறேன் காய்ஸ். நான் கிட்ட போய் பார்க்கணும் காய்ஸ். இந்த இடத்துல அவர் ரொம்ப பதறாக இருக்கு. நான் போய் பார்க்கலாம். அஸ்வந்த் எங்கே இருக்கான்னு தெரியல காய்ஸ். இந்த பக்கம் பாருங்க காய்ஸ். அங்கே அஸ்வந்த் நிற்கிறா காய்ஸ். இப்போ நான் போய் அவனை போய் கூப்பிடுறேன். அஸ்வந்த் காய்ஸ். அஸ்வந்த் பார்க்கவே மாட்டேங்கிறான் காய்ஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓனோ நமக்கு ஏதோ தப்பாக நடக்காம இருக்கு. அஸ்வந்த் என்னாச்சு தெரியல காய்ஸ். அவன் கிட்ட போய் பார்க்குறேன் காய்ஸ். அஸ்வந்த் காணும் காய்ஸ். இந்த இடத்துல பார்த்தேன். எங்கே போயிட்டு அஸ்வந்த் காய்ஸ். ஆனால் இந்த பார்க்கில் தான் மர்மம் இருக்குது காய்ஸ். முதல்ல வந்து அது வாட்ஸ்அப் எல்லாம் கில் பண்ண ஆரம்பிச்சு. இப்போ அந்த அஸ்வந்தை தூக்கிட்டா காய்ஸ். இப்போ எங்கே காய்ஸ் இருக்கா அஸ்வந்த் காய்ஸ். அங்கே அஸ்வந்த் இருக்கா காய்ஸ். இருக்கா கிட்ட போய் பார்க்குறேன் காய்ஸ். இங்கே பாருங்க காய்ஸ் அஸ்வந்த் காய்ஸ். இது பார்க்க மர்மமாக இருக்கு. நான் கிட்ட போய் பார்க்க அஸ்வந்த் காய்ஸ். அஸ்வந்த் நம்மளை பார்க்க முடியல காய்ஸ். ஏன் வீட்டுக்கு இருக்கா தெரியல காய்ஸ். அஸ்வந்த் காய்ஸ். அஸ்வந்த் இங்கே தான் காய்ஸ் இருந்தா. எங்கே காய்ஸ் போடா. இவன் இந்த பார்க்கில் ஏதோ மர்மம் இருக்கு காய்ஸ். அதனால அஸ்வந்த் இப்போ காணாம போயிட்டே இருக்கா. இந்த பார்க் விட்டு சீக்கிரம் வெளியே போகணும். ஆனால் வெளியும் போக முடியல காய்ஸ். நீங்கள் முன்னாடி பார்த்து பாயிட்டா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல நம்ம ஜூம் பண்ணி பார்க்கலாம் காய்ஸ். இப்போ அஸ்வந்த் நம்ம பக்கம் வந்துட்டேன் காய்ஸ். இப்போ அவனை தக்கணும் பிடிக்கும். காய்ஸ் அஸ்வந்த் ஒருத்தரா காய்ஸ். இந்த இடத்துல ஒழிச்சுக்கிட்டு காய்ஸ். இந்த இடத்துல இருக்கிற அஸ்வத்தை வரக்கூடாது காய்ஸ். வெளியே தள்ளிட்டு காய்ஸ் அஸ்வத்து. இந்த பார்க்க வெளியே போருக்கு guys. Guys. Guys, இதுக்குள்ள வந்தா அவன் ஏதோ பண்ண guys. Guys, இதுக்குள்ள சக்தி இருக்கு guys. இல்ல இந்த பக்கம் வர வெளியே guys. இது ஏதோ சக்தி இருக்கு guys. இது ஏதோ இருக்கு. யார் நீ? உள்ள போக முடியல.
காய்ஸ் அசத்தை துரத்திட்டே இருக்கா காய்ஸ். அவளுக்கு ஏதாச்சும் தெரியல. யாரு சொல்லு, நீ யாரு இந்த பார்க்ல சுத்திக்கிட்டு இருக்க? நான் தான் அந்த காலத்துல நான் இந்த இடத்துல தான் வாழ்ந்தேன். அப்போதான் நீயும் உன்னோட ஃப்ரெண்டு உடம்புல இருக்கிற இவனும் இந்த இடத்துக்கு வந்தீங்க. அப்போ நானும் என்னோட நண்பனும் இந்த இடத்துல ஃபுல்லாக விளையாடுவோம். அப்போ ஒரு துள்ளி பிளாஸ்டிக் கூட இந்த இடத்துல இருக்காது. ஆனால் இப்போ பார்த்தா ஃபுல்லாக பிளாஸ்டிக் குப்பை. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க இந்த காலத்தில்? எனக்கு நீயும் உன் ஃப்ரெண்டும் விளையாடும் போது அந்த ஒரு விண்டு வரும்ல, ஒரு காற்று உங்கள் மேலே காத்தடிக்குதான்னு சொல்லி. ஆமாம் ஆமாம் எனக்கு யாரும் இல்லை, நான் தான் உங்களை கண்காணிச்சிட்டு இருந்தேன். அதுக்கே எங்களுடைய நீயும் அவனுக்கு குப்பை போடுறத நான் பார்த்தேன். நீ மட்டும் இல்லை, நீயும் நண்பனும் இல்லை, மற்ற எல்லாருமே போட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அவங்கெல்லாம் வரல. நீயும் நண்பனும் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வந்தீங்க. அதனால தான் உங்களை நான் பிடிச்சி வச்சிருக்கேன். அதுக்கே நண்பர்கள் மோனிஷ் சிவகுரியும் ஏன் பிடிச்சி வச்சுக்க? அவங்க தான் தப்பு பண்ணாங்க. அது நீங்கள் பண்ண தப்பு. அதாவது உங்களுக்கு தண்டனை தான் அது. இப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக நீ விடுதலை செய்யணும் ப்ளீஸ். எங்களை எது ஒன்று படிக்க, அவங்க பாவம், அவங்க எதுவுமே இப்போ தப்பு பண்ணல ப்ளீஸ். முடியாது. நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், இந்த பார்க்கில் விட்டு நீ என்னை கொண்டாலும் கொடுக்க, அவங்கள விட்டு. சரி ஓகே, ஆனால் நீ இங்கே தான் இருக்கு. இப்போ அவங்க உனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. என்ன இது வைப்ரேட் ஆகுது ஃபோனு? நெட்ஒர்க்கே வரல. ஹலோ சொல்கிற சிவகுரு, வீட்டுக்கு போயிட்டீங்களாடா? ஓகேடா. மோனிஷும் பக்கத்தில் தான் இருக்கானா? மோனிஷ் வீட்டில் இருக்கியாடா? அந்த மார்ச்சுக்கிட்ட தப்பிச்சிட்டேன்டா. நான் தான் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கேன்டா. நீங்கள் வராதிங்க, நான் மட்டும் தான் இருக்கேன் இங்கே. இப்போ நான் கண்டிப்பாக நான் வருவேன்டா வீட்டுக்கு. நான் வைக்கிறேன், பை. சரி, இப்போ நான் அழிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டேன். பரவாயில்ல, என்ன நீ அழிச்சாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த காடு மாதிரி இருக்கிற பார்க்க ப்ளீஸ் க்ளீனாக வச்சுக்கோங்க. ப்ளீஸ் கெஞ்சி கேட்டுக்கிறேன், க்ளீனாக வச்சுக்கோங்க. உங்களை கெஞ்சி கேட்குறேன், க்ளீனாக வச்சுக்கோங்க. பரவாயில்ல, ஆனால் இங்கே இருக்கிற பிளாஸ்டிக் எதுவுமே மக்கள் அங்கே 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 எல்லா இடத்துலையும் நீங்கள் பிளாஸ்டிக் தான் போட்டு வச்சுருக்கீங்க. ஏன் நீங்கள் நின்றுட்டு இருக்க பாரு, சாக்லேட் பேப்பர் இது எல்லாமே போட்டு வச்சுருக்கீங்க. எதுக்காக போட்டீங்க? ப்ளீஸ் இது போடுறது நிறுத்திட்டு இந்த பார்க்கை தூய்மையாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. நாங்கள் தூய்மை வச்சுக்க ட்ரை பண்ணுறேன். நீ செத்துப்போ. என்ன பரவாயில்ல, பார்க்க க்ளீனாக வச்சுக்கோங்க. என்னடா அது கையில் எந்த குச்சி வந்துச்சு எப்படி? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நம்ம என்னதான் இது நமக்கு தப்பாக நினச்சிட்டோம். ஆனால் அது சொல்கிறது நமக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். பிளாஸ்டிக் போடுறதுனால எத்தனையோ இடங்கள் மக்காமல் நிறைய செடிகள், அதுவும் அனிமல்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு தொண்டை அடிச்சு போய் நிறைய அனிமல்ஸ் செட்டு போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம பிளாஸ்டிக் போட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் இன்னும் தூய்மையாக இருப்போம். தமிழகம் தூய்மை வாழ்க, தமிழகம் தூய்மை வாழ்க. நாங்கள் இனிமேல் பிளாஸ்டிக்கே போட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த வீடியோ நாங்கள் கன்க்ளூஷனாக சொல்கிறோன்னா, இந்த வீடியோ நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டு இந்த காடை நாங்கள் பாதுகாக்கணும். காடு விலங்குகள் இல்லைன்னா நம்மளால் இப்போ இந்த நேரத்துக்கு உயிரோடு இருக்க முடியாது. தேனி பூச்சி இல்லைன்னா நேரத்துக்கு நம்மளால் சாப்பிட முடியாது. ஏன்னா தேனி பூச்சிக்கு அதில் தேன் குடித்தாதான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும். இப்போ நான் சொல்கிறேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்வன் தேய்ச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப நேரமாக என்னமோ எனக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஆமாடா அதெல்லாம் ஒரு பெரிய கதைடா. ஆனால் நம்ம இந்த பார்க்கு சபதம் எடுக்கணும்டா. வைங்க நம்ம எதுக்கு சபதம்? நம்ம பிளாஸ்டிக்கை போடக்கூடாது. நம்ம பிளாஸ்டிக் போட அந்த மான்ஸ்டர் என்னை எவ்வளோ தூரம் அட்டாக் பண்ணிச்சு. ஆனால் நான் அந்த மான்ஸ்டர்கிட்ட சொல்லிட்டு இந்த பிளாஸ்டிக்கை போடக்கூடாது. நம்ம சபதம் பிளாஸ்டிக்கே போட மாட்டோம். நாங்கள் இதுமாதிரி இந்த பார்க்கை தூய்மை பண்ணுறோம். நாங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட உங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதோட சீசன் 2 வந்தால் வரலாம், வரலன்னா போகலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.